This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. 90% கடைகளில் இனி யூபிஐ கிடைக்காது. பெங்களூரில் ஷாக் சம்பவம். மீண்டும் பயன்பாட்டிற்கு போன கடைகள் கேஷ் பயன்பாட்டிற்கு. இந்தியாவில் யூபிஐ தீவிரமாக பயன்படுத்தப்படும் நகரங்களில் ஒன்று பெங்களூரு. தற்பொழுது அங்கே முழுக்க 90% சிறு குறு கடைகளில் யூபிஐ சேவை நிறுத்தப்பட்டு உள்ளது. கர்நாடக வணிகம் வரித்துறை மாநிலம் முழுவதும் பல சிறு வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி வரி செலுத்த கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அவர்கள் பயன்படுத்தும் யூபிஐ மூலம் வருவாயை கண்டறிந்து இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளனர். இதனால் பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சில வணிகர்கள் பண பரிவர்த்தனையை மட்டுமே மேற்கொண்டு வருகின்றனர். 2021-22 முதல் 24-25 வரையிலான நிதியாண்டில் யூபிஐ மற்றும் பிற டிஜிட்டல் பரிவர்த்தனை தளங்களில் இருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் மட்டும் 20 லட்சம் அல்லது 40 லட்சம் வர்த்தகம் செய்தவர்களுக்கு பதிவு மற்றும் வரி செலுத்துமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பண பரிவர்த்தனை மட்டுமே மேற்கொண்டால் ஜிஎஸ்டியில் இருந்து தப்பிக்க முடியாது என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். டிஜிட்டல் பரிவர்த்தனை தரவுகள் மூலம் வணிகத்தின் அளவை அரசு அறிந்திருக்கிறது. இந்த வடிவில் வருமானம் வந்தாலும் வரி விதிக்கக்கூடிய வருவாய் மீது ஜிஎஸ்டி பொருந்தும் என்று வணிக வரித்துறை ஜூலை 2025 தெளிவுபடுத்துதல் தெரிவித்துள்ளது. பெங்களூரு மற்றும் பிற நகரங்களில் உள்ள தேநீர் கடைகள், பேக்கரிகள் மற்றும் சிறிய கடைகள் உட்பட பல விற்பனையாளர்கள் யூபிஐ பரிவர்த்தனைகளை தவிர்த்து வருகின்றனர். இதன் காரணமாக பல கடைகளில் யூபிஐ இல்லை என்று அறிவிப்பு பலகை காண முடிகிறது. ஆனால் இது தவறான அணுகுமுறை என்று வரி அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். பணமாக பெற்றாலும் டிஜிட்டல் முறையில் பெற்றாலும் வருமானத்தை கணக்கிடும் போது ஜிஎஸ்டியில் காட்ட வேண்டும். வரி விலக்கு அளிக்கப்பட்டு பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு வழிகாட்டவும் சரியான வரி மட்டுமே வசூலிக்கப்படுவதாகவும் உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோட்டீஸ்களுக்கு பதிலளிக்க தவறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் மறைக்கப்பட்ட வருவாய் வெளிக்கொணரவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஜூலை 25, 2025 அன்று மாநிலம் தழுவிய முழு அடைப்புகளுக்கு வணிகர் சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. தன்னிச்சையாகவும் அதிகப்படியாகவும் வரி விதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிறு குறு கடைகளில் பயன்படுத்தப்படும் யூபிஐ மூலம் வருமான வரித்துறையினர் பல கடைகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப தொடங்கியுள்ளனர். அதாவது இத்தனை காலமாக சிறு குறு கடைகள் பல லட்சம் வருவாய் ஈட்டினாலும் கூட வரி கட்டுவது இல்லை. கர்நாடக வணிக வரித்துறையானது ஆண்டுக்கு 40 லட்சம் வருவாய்க்கு மேல் யூபிஐ மூலம் வருமானம் இருந்தும் ஜிஎஸ்டி செலுத்தாத வணிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதன் காரணமாக சிறு வணிகர்கள் மற்றும் கடைக்காரர்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஏற்க தயக்கம் காட்டி வருகின்றனர். பெங்களூருவில் சிலர் யூபிஐ QR குறியீடு ஸ்டிக்கர்களை கடைகளில் இருந்தே அகற்றியும் உள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.